நுண்ணறிவு தொடர்பான மற்றும் ஒரு வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். வினாவை கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள். பாதை ஒன்றில் 2 மின் கம்பங்களுக்கு இடையில் 4 கொடிகள் வீதம் தொங்கவிடப்பட்டிருந்தன. வினாக்களை வாசிக்கும் போது அதில் உள்ள சொற்களை மிகவும் கவனமாக வாசிக்க வேண்டும். பாதை ஒன்றில் 2 மின் கம்பங்களுக்கு இடையில் 4 கொடிகள் வீதம் தொங்கவிடப்பட்டிருந்தன. பாதையில் 10 மின் கம்பங்கள் இருக்குமாயின் எத்தனை கொடிகள் தொங்கவிடப்பட்டிருக்கும்? பொதுவாக சிறிய மாணவர்கள் தரம் 3-4 மாணவர்கள் விடக்கூடிய தவறு என்னவென்றால், பொதுவாக கொடிகள் கம்பங்களில் கட்டப்பட்டிருக்கும். கம்பங்களில் இவ்வாறு கொடிகள் கட்டப்பட்டிருக்கும். இப்படி அப்போ ஒரு கம்பத்தில் 2 கொடிகள் என்றால் 10 கம்பங்களில் 10 தர 2 20 கொடிகள் என இலகுவாக தரம் 3 மாணவர்கள் விடைகளை பெறக்கூடியதாக இருக்கும். இது கம்பங்களில் கொடிகள் தொங்க விடப்பட்டிருந்தால். ஆனால் இப்போது நாம் பார்த்த வினா 2 கம்பங்களுக்கு இடையில், 2 கம்பங்களுக்கு இடையில் அதை எப்படி பிடிக்கலாம்? இப்படி ஒரு கயிற்றில் 4 கொடிகள் தொங்க விடப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது 2 கம்பங்களுக்கு இடையில் என்றால் இந்த கொடிகள் கம்பங்களில் தொங்கவிடப்படவில்லை, இந்த இடைவெளிகளில் தான் தொங்கவிடப்படுகின்றது. எனவே எத்தனை கம்பங்கள் தருகின்றார்கள், அந்த கம்பங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பொறுத்து நாங்கள் விடைகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது கம்பங்கள் ஒரு நீண்ட வரிசையில் இருந்தால் 2 கம்பங்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி காணப்படும். 3 கம்பங்களுக்கு இடையில் இதனை கம்பமாக கருதினால் 2 இடைவெளிகள் காணப்படும். அதாவது கம்பங்களின் எண்ணிக்கையை விட இடைவெளிகளின் எண்ணிக்கை 1 குறைவாக இருக்கும். ஒரு பாதை ஓரத்தில் இவ்வாறு நீண்ட வரிசையில் கம்பங்கள் இருந்தால், ஒரு 10 கம்பங்கள் இருந்தால், இந்த வினாவை பொறுத்தவரை 10 கம்பங்களுக்கும் இடையில் 9 இடைவெளிகள் இருக்கும். ஒரு இடைவெளியில் 4 கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தால், மீண்டும் செய்து காண்கின்றேன், 10 கம்பங்கள், 1 குறைவாக 9 இடைவெளிகள் இருக்கும். ஒரு இடைவெளியில் 4 கொடிகள் என்றால் 9 இடைவெளிகளிலும் 9 தர 4 36 கொடிகள் இருக்கும். இதில் மாணவர்கள் இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். கம்பங்கள் நீண்ட வரிசையில் அல்லாமல் ஒரு மூடப்பட்ட வரிசையில், வட்டமாகவோ சதுரமாகவோ செவ்வகமாகவோ அல்லது ஏதோ ஒரு முக்கோண வடிவமாகவோ ஒரு மூடப்பட்ட ஒழுங்கில் இருக்குமாக இருந்தால் அங்கு இடைவெளிகளின் எண்ணிக்கை நாங்கள் இலக்கு பார்த்தது போன்று பார்க்க கூடாது. ஏனென்றால் பாருங்கள், உதாரணமாக நாங்கள் ஒரு 5 கம்பங்களை பார்ப்போம். இவ்வாறு ஒரு வட்ட வடிவமாக 5 கம்பங்கள் நடப்பட்டிருக்கின்றன என்றால் இடைவெளிகளை பாருங்கள். கம்பங்கள் 1 2 3 4 5, இடைவெளிகள் 1 2 3 4 5. கம்பங்களின் எண்ணிக்கையும் இடைவெளிகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். எனவே கம்பங்கள் நீண்ட வரிசையில் உள்ளனவா அல்லது ஒரு மூடப்பட்ட வடிவமா என்பதனை அவதானித்து இடைவெளிகளை கண்டு அந்த இடைவெளிகளை கொடிகளை பெருக்குவதன் மூலம் விடைகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வினாவுக்கான சரியான விடை 36. உங்களுக்கான இன்றைய கேள்வி, மைதானம் ஒன்றை சுற்றி வர 40 கம்பங்கள் இருக்கின்றன. 3 கம்பங்களுக்கு இடையில் 6 கொடிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன எனில் மைதானத்தை சுற்றி வர இருந்த கொடிகளின் எண்ணிக்கை யாது? விடைகளை கமெண்ட்ஸ் பதிலூடாக அறிந்தார்கள். மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.